ஓம் சாந்தி 31/12/2025. இனிமையான குழந்தைகளே, மதுபன் புனிதத்திலும் புனிதமான தந்தையின் வீடாகும். இங்கு நீங்கள் எந்த ஒரு தூய்மையற்றவர்களையும் அழைத்து வர இயலாது. கேள்வி: இந்த ஈஸ்வரிய சேவையில் யார் உறுதியான நம்பிக்கை புத்தியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் இகழ்ச்சி புகழ்ச்சி அனைத்திலும் நிதானத்துடன் காரியம் செய்வார்கள். கோபப்பட மாட்டார்கள். யாரையுமே தேகத்தை பார்க்கும் பார்வையில் பார்க்க மாட்டார்கள். ஆத்மாவை தான் பார்ப்பார்கள். ஆத்மாவாக ஆகி ஆத்ம உணர்வுடன் பேசுவார்கள். கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாலும் தாமரை மலர் போல இருப்பார்கள். எந்த விதமான ஆசைகளும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். பாடல்: விட்டில் பூச்சி ஏன் எரிந்து போகாது? ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். அதாவது பகவான் ஆன்மீக மாணவர்களுக்கு கற்பிக்கிறார். அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கும் குழந்தைகளுக்கு ஆன்மீக மாணவர்கள் என்று கூற மாட்டார்கள். அவர்கள் அசுர விகார சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு முன்பு நீங்கள் கூட அசுர, அதாவது ராவண சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது ராமராஜ்யத்திற்கு செல்வதற்காக 5 விகாரங்கள் என்ற ராவணன் மீது வெற்றி அடைவதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த ஞானத்தை பெறாதவர்களுக்கு நீங்கள் ராவண ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் என்று புரிய வைக்க வேண்டி வருகிறது. தான் புரிந்து கொள்வது இல்லை. நாங்கள் எல்லை இல்லாத தந்தையிடம் படிக்கிறோம் என்று நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு கூறும் பொழுது அவர்கள் நம்பிக்கை செய்து கொள்கிறார்கள் என்பது அல்ல. எவ்வளவுதான் தந்தை வந்து கூறினாலும், பகவான் என்று கூறினாலும் அந்த ஒரு நம்பிக்கை ஏற்படுவது இல்லை. ஆனால் அவ்வப்பொழுது யாராவது வந்து விடுகிறார்கள். இது கூட நியமத்திற்கு புறம்பானதாகும். புதியவர்களுக்கோ இங்கு வருவதற்கான அனுமதி கிடையாது. கடிதம் இல்லாமல் கேட்காமல் யாரும் வரவும் முடியாது. ஆனால் அவ்வப்பொழுது யாராவது வந்து விடுகிறார்கள். இது கூட நியமத்திற்கு புறம்பானதாகும். ஒவ்வொருவருடைய முழு விவரம், பெயர் ஆகியவற்றை எழுதி கேட்க வேண்டி உள்ளது. இவரை அனுப்பலாமா? பிறகு பாபா கூறுவார், சரி, அனுப்பிவிடுங்கள். அசுர தூய்மையற்ற உலகத்தின் மாணவர்களாக இருந்தார்கள் என்றால் தந்தை புரிய வைப்பார். அந்த படிப்பு விகாரிகள், தூய்மையற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இங்கு இறைவன் சொல்லித் தருகிறார். அந்த படிப்பினால் ஒரு பைசா மதிப்பின் பதவி கிடைக்கிறது. எவ்வளவுதான் மிகப்பெரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் சரி, பிறகும் எதுவரை சம்பாதித்துக் கொண்டு இருப்பார்கள். விநாசமோ முன்னால் நின்றுள்ளது. இயற்கை சேதங்கள் அனைத்தும் வரப்போகிறது. நீங்கள் இதையும் புரிந்து கொண்டுள்ளீர்கள். யார் புரிந்து கொள்வதில்லையோ அவர்களை வெளியில் வரவேற்பு அறையில் அமரச் செய்து புரிய வைக்கப்படுகிறது. இது ஈஸ்வரிய கல்வியாகும். இதில் நம்பிக்கை புத்தியுடையவர்கள் வெற்றி அடைகிறார்கள். அதாவது உலகத்தின் மீது ஆட்சி புரிவார்கள். ராவண சம்பிரதாயத்தினரோ இதை அறியாமல் உள்ளார்கள். இதில் மிகவும் எச்சரிக்கை வேண்டும். அனுமதியின்றி யாருமே உள்ளே வர முடியாது. இது ஒன்றும் உலாவுவதற்கான இடம் கிடையாது. சிறிது காலத்திற்குள் சட்டங்கள் கடுமையானதாகிவிடும். ஏனென்றால் இது புனிதத்திலும் புனிதமானது ஆகும். சிவபாபாவிற்கு இந்திரன் என்றும் கூறுகிறார்கள் அல்லவா? இது இந்திர சபை ஆகும். 9 ரத்தினங்களின் மோதிரங்களை கூட அணிகிறார்கள். அந்த ரத்தினங்களில் நீலம் கூட இருக்கும், மரகதம், மாணிக்கமும் இருக்கும். இவையெல்லாம் பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளன. தேவதைகளின் பெயர்கள் கூட இருக்கிறது அல்லவா? பரிகளாகிய நீங்கள் பறக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஆவீர்கள். உங்களுடைய வர்ணனை தான் உள்ளது. ஆனால் மனிதர்கள் இந்த விஷயங்கள் எதுவுமே புரிந்து கொள்வது இல்லை.
மோதிரத்தில் கூட ரத்தினங்களை பதிக்கும் பொழுது அதில் புஷ்பராகம், நீலம், கோமேதகம் கூட இருக்கும். ஒரு கல்லின் விலை 1000 ரூபாய், மற்றொன்றினுடையது 10-20 ரூபாய். குழந்தைகளிலும் வரிசைப்படியாக உள்ளார்கள். ஒரு சிலரோ படித்து எஜமானர்கள் ஆகிவிடுகிறார்கள், ஒரு சிலர் படித்து வேலையாட்களாக ஆகிவிடுகிறார்கள். அரசாட்சி உருவாகி கொண்டு இருக்கிறது. எனவே தந்தை வந்து கற்பிக்கிறார் இந்திரன் என்று அவருக்கு தான் கூறப்படுகிறது. இது ஞான மழையாகும். ஞானத்தை தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. உங்களுடைய லட்சியம், நோக்கமே இதுதான். இறைவன் கற்பிக்கிறார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் பிறகு அவர்கள் படிப்பை விட மாட்டார்கள். கல் புத்தியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பொழுதும் அம்பு பாயாது. வந்துவிட்டு பிறகு போக போக விழுந்து விடுகிறார்கள். 5 விகாரங்கள் அரை கல்பத்தின் எதிரியாகும். தேக அபிமானத்தில் வந்து ஓங்கி அரைந்து விடுகின்றன. பிறகு ஆச்சரியப்படும் வகையில் கேட்டார்கள், கூறினார்கள், ஓடி விடுபவர்களாக ஆகிறார்கள். மாயை மிகவும் கொடியது. ஒரு அறை அரைந்து வீழ்த்தி விடுகிறது. நாம் ஒரு பொழுதும் விழமாட்டோம் என்று நினைக்கிறார்கள். பிறகும் மாயை அரைந்து விடுகிறது. இங்கு கணவன் மனைவி இருவரும் தூய்மையாக ஆக்கப்படுகிறார்கள். அது கூட இறைவனை தவிர வேறு யாரும் ஆக்க முடியாது. இது ஈஸ்வரிய இயக்கமாகும். தந்தைக்கு படகோட்டி என்று கூறப்படுகிறது. நீங்கள் படகு ஆவீர்கள். அனைவருடைய படகையும் கரையேற்றக்கூடியவர். சத்தியத்தின் படகு ஆடும் அசையும், ஆனால் அது மூழ்கி விடாது என்று கூறுகிறார்கள். எவ்வளவு ஏராளமான மடங்கள், வழிகள் உள்ளன. ஞானம் மற்றும் பக்திக்கு இடையே சண்டை ஏற்படுவது போல உள்ளது. சில சமயம் பக்திக்கு கூட வெற்றி ஏற்படும். கடைசியிலோ ஞானத்திற்கு தான் வெற்றி ஆகும். பக்தியின் பக்கம் பாருங்கள், எவ்வளவு பெரிய பெரிய படை வீரர்கள் இருக்கிறார்கள். ஞான மார்க்கத்தின் பக்கம் கூட எவ்வளவு பெரிய பெரிய படை வீரர்கள் இருக்கிறார்கள். அர்ஜுனர், பீமன் ஆகிய பெயர்களை வைத்து உள்ளார்கள். இதுவோ அமர்ந்து கதைகளை உருவாக்கி உள்ளார்கள். பாடலோ உங்களுடையது ஆகும். கதாநாயகன், கதாநாயகியின் பாகம் உங்களுடையது. இப்பொழுது நடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த சமயத்தில் தான் யுத்தம் நடக்கிறது. உங்களிலும் கூட அநேகர் இந்த விஷயங்களை முற்றிலும் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். யார் மிக நல்லவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு தான் அம்பு போல பதியும். 3ஆம் தரமோ வந்து அமரவே முடியாது. நாளுக்கு நாள் மிகவும் கடுமையான சட்டங்கள் ஆகிக் கொண்டே போகும். எதுவும் புரியாது. கல் புத்தி உடையவர்கள் இங்கு வந்து அமர்வது கூட சட்டத்திற்கு புறம்பானது. இந்த புனிதத்திலும் புனிதமான அறை இதுவாகும். போப்பிற்கு ஹோலி என்கிறார்கள். இந்த தந்தையோ புனிதத்திலும் புனிதமானவர். இவர்கள் அனைவருக்குமே நான் நன்மை செய்ய வேண்டியுள்ளது என்று தந்தை கூறுகிறார். இவை அனைத்தும் அழிய போகிறது. இதை கூட அனைவரும் புரிந்து கொள்கிறார்களா என்ன? கேட்கிறார்கள் என்றாலும் கூட ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியேற்றி விடுகிறார்கள். தாரணை செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. இதுபோல ஊமைகள், செவிடர்கள் கூட அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். தீயதை கேட்காதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். அவர்களோ குரங்கின் படத்தை காண்பிக்கிறார்கள். ஆனால் இதுவோ மனிதர்களுக்காக கூறப்படுகிறது. மனிதர்கள் இந்த சமயம் குரங்கை விட கேவலமாக இருக்கிறார்கள். நாரதருடைய கதையையும் அமைத்துள்ளார்கள். அவருக்கு கூறினார்கள், நீ உனது முகத்தை பார். 5 விகாரங்கள் ஒன்றும் உள்ளுக்குள் இல்லையே. காட்சிகள் கிடைப்பதை போல அனுமாருடையதும் காட்சி கிடைக்கிறது. இது கல்ப கல்பமாக நடக்கிறது என்று தந்தை கூறுகிறார். சத்தியுகத்தில் இந்த விஷயங்கள் எதுவுமே ஆவது இல்லை. இந்த பழைய உலகம் முடிந்து போய்விடும். யார் பக்குவமான நம்பிக்கை புத்தி உடையவர்களோ அவர்கள் முந்தைய கல்பத்திலும் கூட நாம் இந்த ஆட்சி புரிந்திருந்தோம் என்று புரிந்து இருப்பார்கள். குழந்தைகளே, இப்பொழுது தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். எந்த ஒரு சட்டத்திற்கு புறம்பான காரியத்தையும் செய்ய
செய்யாதீர்கள். நிந்தனை, புகழ் எல்லாவற்றிலும் பொறுமையை தாரணை செய்ய வேண்டும். கோபம் வரக்கூடாது. நீங்கள் எவ்வளவு உயர்ந்த மாணவர்கள் ஆவீர்கள். பகவான் தந்தை கற்பிக்கிறார். அவர் நேரடியாக கற்கிறார். பிறகும் எவ்வளவு குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். ஏனென்றால் சாதாரண உடல் அல்லவா. தேகதாரியை பார்ப்பதால் நீங்கள் அந்த அளவிற்கு உயர முடியாது என்று தந்தை கூறுகிறார். ஆத்மாவை பாருங்கள். ஆத்மா இங்கு புருவ மத்தியில் இருக்கிறது. ஆத்மா கேட்டுவிட்டு தலையை அசைக்கிறது. எப்பொழுதுமே ஆத்மாவிடம் பேசுங்கள். ஆத்மாவாகிய நீங்கள் இந்த சரீரம் என்ற பீடத்தில் அமர்ந்துள்ளீர்கள். நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்பொழுது சதோ பிரதானமாக ஆகுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதால் தேக உணர்வு விடுபட்டுவிடும். அரை கல்பத்தின் தேக அபிமானம் தங்கி இருக்கிறது. இந்த சமயம் அனைவருமே உடல் உணர்வில் இருக்கிறார்கள். இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மாதான் அனைத்தையும் தாரணை செய்கிறது. உண்பது, அருந்துவது அனைத்தையும் ஆத்மாதான் செய்கிறது. தந்தை எதையும் அனுபவிக்காதவர் என்று கூறப்படுகிறது. அவர் நிராகாரமானவர் ஆவார். இந்த சரீரதாரிகள் அனைத்தையும் செய்கிறார்கள். அவர் உண்பது, அருந்துவது எதுவும் கிடையாது. அவர் எதையும் ஸ்வீகரிக்காதவர். எனவே இதை பிறகு அவர்கள் காப்பி அடிக்கிறார்கள். எத்தனை மனிதர்களை ஏமாற்றுகிறார்கள். உங்களுடைய புத்தியில் இப்பொழுது முழு ஞானம் உள்ளது. முந்தைய கல்பத்தில் யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களே புரிந்து கொள்வார்கள். நான் தான் கல்ப கல்பமாக வந்து உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறேன். மேலும் பார்வையாளராக ஆகி பார்க்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். வரிசைப்படியான முயற்சிக்கு ஏற்ப யார் படித்தார்களோ அவர்கள்தான் படிப்பார்கள். நேரம் பிடிக்கிறது கூறுகிறார்கள். கலியுகத்திற்கு இப்பொழுது இன்னும் 40,000 வருடங்கள் மீதம் உள்ளது என்று. எனவே காரிருளில் இருக்கிறார்கள் அல்லவா. இதற்கு அறியாமை இருள் என்று கூறப்படுகிறது. பக்தி மார்க்கம் மற்றும் ஞான மார்க்கத்தில் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் உள்ளது. இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியில் மூழ்கி இருக்க வேண்டும். அனைத்தும் உள்ளது. எந்த ஒரு இச்சையும் இல்லை. முந்தைய கல்பத்தை போல நமது அனைத்து விருப்பங்களும் பூர்த்தி ஆகி விடுகிறது என்பதை அறிந்துள்ளீர்கள். எனவே வயிறு நிரம்பி இருக்கிறது. யாருக்கு ஞானம் இல்லையோ அவர்களுக்கு வயிறு நிரம்பி இருக்குமா என்ன? மகிழ்ச்சியை போன்ற சத்துணவு இல்லை என்று கூறப்படுகிறது. பல ஜென்மத்திற்கான ராஜ்யம் கிடைக்கிறது. தாச தாசியாக ஆக போகிறவர்களுக்கு இந்த அளவு மகிழ்ச்சி இல்லை. முழுமையாக மகாவீரர் ஆக வேண்டும். மாயை அசைக்க முடியாமல் இருக்க வேண்டும். கண்கள் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். குற்ற பார்வை ஏற்படக்கூடாது. பெண்ணை பார்ப்பதால் சஞ்சலத்தன்மை உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நீங்கள் சகோதர சகோதரி, குமார் குமாரி ஆவீர்கள் அல்லவா. பிறகு கர்ம இந்திரியங்கள் ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? பெரிய பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரரை கூட மாயை அழித்து விடுகிறது. ஏழைகளை கூட மாயை ஒரே அடியாக கொன்று விடுகிறது. பிறகு பாபா நாங்கள் அடி வாங்கினோம் என்று கூறுகிறார்கள். 10 வருடங்களுக்கு பிறகும் தோல்வி அடைந்து விட்டீர்களா? இப்பொழுதோ பாதாளத்தில் விழுந்து விட்டீர்கள். இவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை உள்ளுக்குள் புரிந்துள்ளார்கள். ஒரு சிலரோ மிகவும் நன்றாக சேவை செய்கிறார்கள். குமாரிகள் கூட பீஷ்ம பிதாமகர் ஆகியோர் மீது அம்பு எய்து இருக்கிறார்கள் அல்லவா. கீதையில் கொஞ்ச நஞ்சம் இருக்கிறது. இது இருப்பதே பகவானுடைய மகா வாக்கியம். ஒருவேளை கிருஷ்ணர் கீதையை கூறியிருந்தார் என்றால் பிறகு நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்
இருக்கிறேன் என்பதை யாரோ ஒருவர்தான் அறிந்துள்ளார்கள் என்று கூற வேண்டும். கிருஷ்ணர் இங்கு இருந்திருந்தால் என்ன செய்து இருப்பார்களோ தெரியாது. கிருஷ்ணருடைய சரீரம் சத்யுகத்தில் இருக்கிறது. கிருஷ்ணருடைய அநேக ஜென்மங்களின் கடைசி பிறவியின் சரீரத்தில் நான் பிரவேசிக்கிறேன் என்பதை அறியாமல் உள்ளார்கள். கிருஷ்ணருக்கு முன்னாலோ சட்டென்று அனைவரும் ஓடி வந்து விடுவார்கள். போப் ஆகியோர் வருகிறார் என்றால் எவ்வளவு கூட்டம் வந்து விடுகிறது. இந்த சமயத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்களாக தமோ பிரதானமாக உள்ளார்கள் என்பதை மனிதர்கள் புரிந்துள்ளார்களா என்ன? ஹே பதித பாவனரே, வாருங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் நாம் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை புரியாமல் உள்ளார்கள். குழந்தைகளுக்கு தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். பாபாவின் புத்தி அனைத்து கிளை நிலையங்களின் நெருங்கிய குழந்தைகள் பக்கம் சென்று விடுகிறது. அதிகமான நெருங்கிய குழந்தைகள் இங்கே வரும்பொழுது பிறகு இங்கே பார்க்கிறேன். இல்லை என்றால் வெளியில் இருக்கும் குழந்தைகளை நினைவு செய்ய வேண்டி உள்ளது. அவர்களுக்கு முன்னால் ஞான நடனம் புரிகிறேன். பெரும்பான்மையானோர் ஞானமுடைய ஆத்மாக்களாக இருக்கும் பொழுது ஆனந்தமும் ஏற்படுகிறது. இல்லை என்றால் பெண் குழந்தைகள் மீது எவ்வளவு கொடுமை ஏற்படுகிறது. கல்ப கல்பமாக சகித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஞானத்தில் வந்துவிடும் பொழுது பிறகு பக்தியும் விடுபட்டு விடுகிறது. உதாரணத்திற்கு வீட்டில் ஆலயம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். கணவன் மனைவி இருவரும் பக்தி செய்கிறார்கள். மனைவிக்கு ஞானத்தில் ஆர்வம் ஏற்பட்டு விடுகிறது மற்றும் பக்தியை விட்டு விட்டார் என்றால் எவ்வளவு குழப்பம் ஏற்படும். விகாரத்திலும் போவது இல்லை, சாஸ்திரங்களும் படிப்பது இல்லை என்றால் சண்டை ஏற்படும் அல்லவா? இதில் அதிகமான தடைகள் ஏற்படுகின்றன. வேறு சத்சங்கங்களில் செல்வதற்கு தடுப்பது இல்லை. இங்கு தூய்மையின் விஷயம் உள்ளது. ஆண்களால் இருக்க முடியவில்லை என்றால் காட்டிற்கு சென்று விடுகிறார்கள். பெண்கள் எங்கே செல்வது? பெண்களுக்கு அவர்கள் நரகத்தின் வாசல் என்று நினைக்கிறார்கள். இவர்களோ சொர்க்கத்தின் வாசல் என்று தந்தை கூறுகிறார். பெண் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சொர்க்கத்தை உருவாக்குகிறீர்கள். இதற்கு முன்பு நரகத்தின் வாசலாக இருந்தது. இப்பொழுது சொர்க்கத்தின் வாசல் உருவாகிறது. சத்யுகம் சொர்க்க வாசல், கலியுகம் நரக வாசல். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். குழந்தைகளாகிய நீங்கள் கூட வரிசைப்படியான முயற்சிக்கு ஏற்ப புரிந்துள்ளீர்கள். தூய்மையாகவோ பரமாத்மாவை தவிர இந்த விஷயங்களை யாரும் புரிய வைக்க முடியாது. துறவிகள் ஆகியோர் ஆத்மாவை பார்க்கிறார்களா என்ன? அவர்களோ ஆத்மாவை பரமாத்மா என்று நினைக்கிறார்கள். இரண்டாவது, ஆத்மாவில் பதிவுகள் எதுவும் ஏற்படுவது இல்லை என்கிறார்கள். ஷரீரத்தை கழுவ கங்கைக்கு செல்கிறார்கள். ஆத்மாதான் தூய்மையற்றதாக ஆகிறது என்பதை புரிந்து கொள்வது இல்லை. ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது. தந்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். நான் இன்னார் ஆவேன், அவர் இன்னார் ஆவார் என்று நினைக்காதீர்கள். அனைவரும் ஆத்மாக்கள். ஜாதி மதம் போன்ற எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். அரசாங்கம் எந்த தர்மத்தையும் ஏற்றுக்கொள்வது இல்லை. இந்த எல்லா தர்மங்களும் தேகத்தினுடையது. ஆனால் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையோ ஒரே ஒருவர் ஆவார். ஆத்மாவை தான் பார்க்க வேண்டும். அனைத்து ஆத்மாக்களின் சுய தர்மம் அமைதியாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எந்த விஷயம் பயனுள்ளதாக இல்லையோ அதை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டுவிட வேண்டும். கெட்டதை கேட்காதீர்கள். தந்தை என்ன படிப்பை கொடுக்கின்றாரோ அதை தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது, எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ஆசைகளும் கொள்ளக்கூடாது. கண்கள் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். குற்றப்பார்வை பார்க்கக்கூடாது. எந்த ஒரு கர்ம இந்திரியங்களும்
சஞ்சலப்படக்கூடாது. மகிழ்ச்சியால் நிரம்பியவராக வேண்டும். வரதானம்: மாயையின் விளையாட்டை சாட்சியாகி பார்க்கக்கூடிய, எப்பொழுதும் பயமற்ற, மாயையை வென்றவர் ஆகுக. ஒவ்வொரு நேரமும் எப்படி குழந்தைகளாகிய உங்களது நிலை முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறதோ அதுபோல இப்பொழுது மாயையின் போராட்டம் இருக்கக்கூடாது. மாயை நமஸ்காரம் செய்வதற்காக வரலாம், போராடுவதற்காக அல்ல. மாயை வந்துவிட்டாலும் கூட அதை விளையாட்டு என புரிந்து கொண்டு பாருங்கள். அந்த மாதிரி அனுபவமாக வேண்டும். சாட்சியாகி எல்லைக்கு உட்பட்ட நாடகத்தை பார்ப்பது போல மாயையின் எத்தகைய பயங்கர ரூபம் இருந்தாலும் நீங்கள் அதை பொம்மை மற்றும் விளையாட்டு என புரிந்து கொண்டு பார்ப்பீர்கள் என்றால் மிகுந்த போதை வரும். பிறகு அதனால் பயப்படவோ மனம் கலங்கவோ மாட்டீர்கள். எந்த குழந்தைகள் எப்போதும் விளையாட்டு வீரராகி சாட்சியாகி மாயையின் விளையாட்டை பார்க்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் பயமற்றவராக, மாயையை வென்றவராக ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன்: கோபம் என்பது அருகிலேயே வர முடியாதபடி அத்தகைய அன்பின் கடல் ஆகிவிடுங்கள். அவ்யக்த சமிஞ்சை: இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதீத் ஆவதற்காக தீவிர வேகத்துடன் ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாதீத் என்றால் கர்மத்தின் அடிமை இல்லை, கர்மங்களை சார்ந்து இருப்பதும் இல்லை. சுதந்திரமாகி கர்ம இந்திரியங்களின் மூலம் காரியம் செய்வியுங்கள். பாடல் உள்ளது: செய்து கொண்டிருந்தாலும் செய்யாதவர், சம்பந்தம் தொடர்பில் இருந்தாலும் கர்மாதீத். அப்படிப்பட்ட நிலை உள்ளதா? எந்த ஒரு பற்றுதலும் இருக்கக்கூடாது. சேவையும் கூட பற்றுதலுடன் இல்லாமல் கருவி என்ற உணர்வுடன் இருக்க வேண்டும். அதனால் சகஜமாகவே கர்மாதீத் ஆகி விடுவீர்கள். ஓம் சாந்தி.